இலங்கையில் மேலும் 13 லட்சம் பேர் பட்டினி அபாயத்துக்குள் ஐநா எச்சரிக்கை. நிறுத்தப்பட்ட சுகாதாரத்துறை அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை. பேருந்து சேவை 50 வீதத்தால் மட்டுப்படுத்தப்படும். தனியார் போக்குவரத்து சேவை அறிவிப்பு. வறட்சி நெருங்கலாம், நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், அரசு அறிவிப்பு. சுரேசாலே சாகும் வரை உண்ணாவிரதம். புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் ஐரோப்பா, அமெரிக்கா எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நீடிக்கும் போரால் நெருக்கடிகள் அதிகரிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கையில் 13 லட்சம் பேர் அடிப்படை உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்படலாம் என ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. பொருளாதார ரீதியாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் தொடர்பாக அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கையிலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை தனது எரிசக்தி தேவையின் 63%, வெளிநாட்டு பண அனுப்பல்களின் 44%, தேயிலை ஏற்றுமதியின் 45%, வளைகுடா நாடுகளை நம்பியிருக்கின்றது. இதனால் போர் காரணமாக விலை உயர்வுகள் மற்றும் வர்த்தக சீர்குலைவுகளால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய நாடாகவும் உள்ளது. ஏற்கனவே 47 லட்சம் பேர் உணவு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொண்டு வருகின்றனர். உணவு எரிபொருள் மற்றும் உரங்களின் விலை உயர்வு மேலும் 13 லட்சம் மக்களை ஆபத்துக்குள் தள்ளும் என அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. உலகளவில் தற்போது 31.8 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பற்ற நிலையில் வாழ்கின்றனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும். குறிப்பாக இலங்கை, ஆப்கானிஸ்தான் மற்றும் சோமாலியா போன்ற நாடுகள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் எனவும் உலக உணவு திட்டம் எச்சரித்துள்ளது. சுகாதாரத்துறை சார்ந்து இடைநிறுத்தப்பட்ட 25 முக்கிய கட்டுமான திட்டங்களை மீளவும் ஆரம்பிப்பது, அவற்றை நிறைவு செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அத்துடன் இந்த திட்டங்கள் நிறைவுறுத்த 7,600 கோடி ரூபாய் தேவை என்றும் அது மதிப்பிடப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் இந்த திட்டத்தில் 2014 முதல் 2024 வரையான கால பகுதிக்குள் ஆரம்பிக்கப்பட்டு பல்வேறு காரணங்களினால் கைவிடப்பட்ட திட்டங்களே இவ்வாறு மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்காக கடந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 1,600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதேபோன்று நடப்பு ஆண்டில் 1,900 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2027 ஆண்டு சுமார் 3,800 கோடி ரூபாயை ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் நிறைவரும் கட்டத்தில் உள்ள விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவும் உள்ளடங்கும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த அபிவிருத்தி திட்டங்கள் விரைவுபடுத்தி நிறைவு செய்து அவற்றை மக்களின் பயன்பாட்டுக்கு வழங்குமாறு சுகாதார அமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். எரிபொருட்களின் விலைகள் உயர்வடைந்த நிலையில் பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்தது. இதனால் நாளை திங்கட்கிழமை முதல் போக்குவரத்து சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே நடைபெறும் என தனியார் போக்குவரத்து உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இன்று ஜூன் 7ஆம் தேதி கொழும்பில் நடாத்திய ஊடக சந்திப்பிலேயே தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் ஹெமுடு விஜயரத்ன மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் தற்போது 25% பேருந்துகள் தன்னார்வமாக சேவையிலிருந்து விலகியுள்ளன. இந்த நிலையில் தனியார் பேருந்து சேவை 50 வீதத்தால் குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பேருந்துகளை இயக்குவதற்கான செலவு அதிகரித்து வரும் நிலையில் சேவையை தொடர முடியாது. தற்காலிக நிவாரணம் மற்றும் கட்டண திருத்தத்தை செய்யுமாறு அரசாங்கத்தை கோரியிருந்தோம். அதற்காக சாதகமான பதில் கிடைக்கவில்லை. முக்கியமான பயண நேரங்களில் மாத்திரமே இனி பேருந்துகள் இயக்கப்படும். காலை மாலை வேளை நேர பயணங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். சில வழித்தடங்களில் இயக்கப்படும் பேருந்து பயணங்களின் எண்ணிக்கையும் குறைக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார். விவசாயிகள் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. எல்னினோ காலநிலை உருவாகக்கூடும் என்ற நிலையிலேயே இந்த அறிவுறுத்தலை நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் PS டெஹேரத் தெரிவித்துள்ளார். தற்போதைய சிறுபோக பயிற்சிகைக்கு தேவையான தண்ணீர் தேக்கங்களில் போதுமான அளவில் உள்ளது. இருப்பினும் வரவிருக்கும் பெரும்போக பருவத்தில் எல்னினோ காலநிலை மாற்றத்தால் பனிப்பொழிவு குறைக்கக்கூடும். இதன் காரணமாக நீர்வளங்கள் மிகவும் சிக்கனமாகவும் திறமையாகவும் பயன்படுத்துவது அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். காலநிலை அவதானிப்புகளின்படி எல்னினோ உருவாகும் சாத்தியம் இருப்பதால் எதிர்வரும் மாதங்களில் விவசாயம், நீர்வளம் மற்றும் உணவு உற்பத்தி பாதிக்கப்படக்கூடும் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.
அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரேசாலி சாகும் வரை உணவு தவிர்ப்பை மேற்கொண்டு வருகின்றார் என அவரது மனைவி தெரிவித்தார். இன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரேசாலியை அவரின் மனைவி, மகன், சகோதரர் ஆகியோர் சந்தித்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார். அதுடன் தனது கணவர் நிரபராதி என்பதை அனைவரும் அறிவர். அதிகாரிகள் அவரை பலிகடாவாக்கியுள்ளனர். அவர் இன்னமும் ஒரு சந்தேக நபராக மாத்திரமே இருக்கின்றார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் எனது கணவர் மிகவும் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுகின்றார் என்பதை சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கை கூட உறுதிப்படுத்தியுள்ளது. அவரின் மனதை மாற்றி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட செய்ய நாங்கள் பலமுறை பேசி பார்த்தோம். ஆனால் அவர் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. தனக்கு நடக்கும் அநீதிக்கு எதிராக அவர் தொடர்ந்து போராடி வருகின்றனர். விசாரணைகளை நடத்துவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவரை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும். நாட்டுக்காகவே அவர் எப்போதும் அர்ப்பணிப்புடன் இருந்தால் ஒருமுறை கூட பிள்ளைகளின் பாடசாலைக்கு செல்லக்கூட அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. அப்படி ஒரு மனிதனை இந்த அளவுக்கு கேவலமான முறையில் நடத்துவது மிகவும் அநீதியானது. இதற்கு யார் பொறுப்பு என்பது எங்களுக்கு தெரியும். அவர் உண்ணாவிரதத்தை கைவிட மாட்டார். ஏனென்றால் தான் எப்படியும் நாட்டுக்காக உயிரை கொடுக்க தயாராக இருந்த ஒரு மனிதன் என்று அவர் கூறுகிறார். அவர் எப்போதும் முதுகெலும்புடன் வாழ்ந்த ஒரு மனிதர். அவரை குறித்து நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். சுரேசாலி தனது முழு வாழ்க்கையையும் நாட்டிற்காக அர்ப்பணித்தது போல இப்போது அவருக்காக நீங்கள் குரல் கொடுப்பதற்கான சந்தர்ப்பமும் இதுவாகும். யார் உண்மையை சொல்கின்றார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். தயவு செய்து அவருக்காக முன்வாருங்கள் என்று பொதுமக்களிடத்தில் கோருகின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார். கடல் வழியாக உருவாகி வரும் புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஐரோப்பா எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என அமெரிக்காவின் பாதுகாப்பு அமைச்சர் பீட் கேக்ஷட் தெரிவித்தார். நாஜி ஆக்கிரமிப்பிலிருந்து மேற்கு ஐரோப்பா விடுவிக்கப்பட்டதன் 80வது ஆண்டு நினைவு நிகழ்வு பிரான்சில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றிய அவர், ஐரோப்பாவின் பாதுகாப்பு பலவீனங்கள் சட்டவிரோத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவதில் எதிர்நோக்கும் சவால்கள் தொடர்பில் கருத்துரைத்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய கடல்வழி அச்சுறுத்தல்கள் மற்றும் படையெடுப்புகளை சமாளிக்கும் வகையில் தமது பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஐரோப்பா பலப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். தரைமட்ட கடல்வழி பாதுகாப்பு விவகாரங்களில் பல ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவையே பெரிதும் நம்பியுள்ளன. இவ்வாறான நிலையில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரின் இந்த எச்சரிக்கை சர்வதேச முக்கியத்துவத்தை பெற்றுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் மேலும் 13 லட்சம் பேர் பட்டினி அபாயத்துக்குள், ஐநா எச்சரிக்கை. நிறுத்தப்பட்ட சுகாதாரத்துறை அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை. பேருந்து சேவை 50% மட்டுப்படுத்தப்படும். தனியார் போக்குவரத்து சேவை அறிவிப்பு. வறட்சி நெருங்கலாம், நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், அரசு அறிவிப்பு. சுரேசாலி சாகும் வரை உண்ணாவிரதம். புதிய பாதுகாப்பு அச்சுறுத்தலில் ஐரோப்பா, அமெரிக்கா எச்சரிக்கை.